இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க மேக்ஸிமம் பேர் ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, ஒரு சிலர் ஐஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. எதுவாக இருந்தாலும் ஓகேங்க. ஒரு மொபைலில் இருக்க டேட்டாஸை இன்னொரு மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லி தர ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்க முடியும். அது மட்டும் இல்லை, உங்களுடைய வாட்ஸ்அப்பிலோட டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஆண்ட்ராய்டு மொபைல் டு ஐஃபோன், ஐஃபோன் டு ஆண்ட்ராய்டு மொபைல் சூப்பரில் இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். நார்மலாக நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது. நான் சொல்கிற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணால் மட்டும் தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் வாட்ஸ்அப் டேட்டாஸை மொத்தம் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா முடியாது. பேக்கப் பண்ணாலும் டேரெக்டாக நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா ஆண்ட்ராய்டு சர்வர் வேறு, மேக்கோட சர்வர் வேறு, எல்லாமே தனித்தனி. அதனால் இந்த ப்ரொசீஜர் யூஸ் பண்ணால் மட்டும் தான் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். இதே ஆண்ட்ராய்டு மொபைல் வச்சிருந்தாலும் ஐஃபோனுக்கு நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா ஃபைல்ஸை நீங்கள் இதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் அப்படின்ற வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்க்குறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம தமிழ் சொல்லி டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. பெல் பட்டன், ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோ பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி டேட்டாவை ரிகவரி பண்ணுறதுக்கு நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கோம். மொபைல், பிசி எல்லாத்துக்கும் பண்ணியிருக்கோம். ஸ்பெஷலி இந்த வீடியோலையும் பார்த்தீங்கன்னா ஒன்று சார் நிறுவனத்தோட ஒரு சூப்பரான சாஃப்ட்வேர் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஒன்று சாரோட மொபைல் ட்ரான்ஸ்ஃபர் இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்க போகிறோம். ரொம்ப ஈஸி ஸ்டெப்ஸ் தான் நண்பா. நான் சொல்கிறது அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக நீங்கள் ஃபைல்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த வெப்சைட்டில் இங்கே கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ண அப்புறம் விண்டோஸ், மேக் ரெண்டுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக உங்களுக்கு லிங்க் இருக்குது. விண்டோஸ் அப்படின்னா விண்டோஸ் பட்டனை கிளிக் பண்ணி அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. மேக் அப்படின்னா மேக் ஆப்ஷனை கிளிக் பண்ணி மேக்குக்கான சாஃப்ட்வேர் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். நார்மலாக ஒரு ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுமோ அப்படி இன்ஸ்டால் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நார்மலாக உங்களுக்கு ஆன்லைனில் டவுன்லோட் ஆகும், இந்த மாதிரி டவுன்லோட் ஆகும், வெயிட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணோன்னு இன்டர்ஃபேஸில் நீங்களே பார்க்குறீங்க. வாட்ஸ்அப் டேட்டாவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களா இல்லை மொபைல் ஃபைல்ஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். இந்த வீடியோவில் ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் டேட்டாஸை எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அப்படின்னு உங்களுக்கு சொல்லிட்டு போகிறேன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனை நான் வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண அப்புறம் நெக்ஸ்ட் பேஜில் இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் சைடில் வாட்ஸ்அப் டேபை கிளிக் பண்ணிட்டேன். இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேற சோசியல் மீடியா ஃபைல்ஸையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பெஷலி வாட்ஸ்அப்பை நான் செலக்ட் பண்ணிட்டேன். அதில் ட்ரான்ஸ்ஃபர் வாட்ஸ்அப் மெசேஜ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிறேன். இடது பக்கம் சோர்ஸ்னு ஒரு மொபைல் கொடுத்துருப்பாங்க. அப்படியே ரைட் சைடு பார்த்தீங்கன்னா டெஸ்டினேஷன் ஒரு மொபைல் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சோர்ஸ் மொபைலை வந்து லிங்க் பண்ணணும் அப்படின்னா ஒரு மொபைல்லேருந்து டேட்டாஸ் நீங்கள் எடுக்க போகிறீங்க. இந்த வீடியோவில் வந்து ஐஃபோனில் உள்ள டேட்டாஸ் எடுக்க சொல்லி கொடுக்குறேன். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுடைய ஐஃபோன் மொபைலை வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் லேப்டாப் கூட கனெக்ட் பண்ணும்போது டீபக்கிங், யூஎஸ்பி டீபக்கிங்கை நீங்கள் எனேபிள் பண்ணணும். அதிலே வந்து உங்கள் மொபைல் பிராண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன மொபைலுக்கு எங்கெங்கே இருக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக போய் எனேபிள் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா தெளிவாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க, அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ஈஸியாக எனேபிள் பண்ணிக்க முடியும். செட்டிங்ஸில் போய்ட்டு போல்ட் நம்பரை ஒரு 7-8 வாட்டி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டெவலப்பர் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து யூஎஸ்பி டீபக்கிங் நீங்கள் செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே கொடுத்துருப்பாங்க யூஎஸ்பி டீபக்கிங் எனேபிள் பண்றதுக்கு ஒரு மெசேஜ் வர நோட்டிஃபிகேஷன்ல. அதை கிளிக் பண்ணி அலோவ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அலோவ் ஆகிரும். எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஐஃபோன் வந்து ஃபர்ஸ்ட் சோர்ஸ் மொபைலில் வந்து கனெக்ட் ஆகிரும். அவ்வளோதான், தட்ஸ் ஆல். அதில் வந்து கனெக்ட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா செகண்ட் மொபைல், அந்த சோர்ஸ் மொபைல்லேருந்து பார்த்தீங்கன்னா ஃபைல்ஸை வந்து வேற மொபைலுக்கு இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறீங்க. அதாவது ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டுக்கு நான் சொல்லிக் கொடுக்குறேன். இது நீங்கள் எப்படி வேணாலும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். ஸோ ஆண்ட்ராய்டு மொபைல் அதுக்கு கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதிலே வந்து சேம் ப்ராசஸ் தான், யூஎஸ்பி டீபக்கிங் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து உங்கள் மொபைல் வந்து கனெக்ட் ஆகும். ஓகேவா, சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த மொபைலையும் கரெக்டாக கனெக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதான், தட்ஸ் ஆல். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு. கனெக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அதிலே கேட்பாங்க இது எல்லாமே அலோவ் பண்ணுங்க அப்படின்னு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒரு சில மொபைலில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அலோவ் பண்ணாமல் வச்சிருப்பீங்க. அதை வந்து நீங்கள் அலோவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அலோவ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய ஃபைல்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். வாட்ஸ்அப்லேயும் போயிட்டு பார்த்தீங்கன்னா பேக்கப்பில் போயிட்டு உங்களோட இமெயில் இருக்க எல்லாமே மாற்றி நார்மல் ஸ்டோரேஜுக்கு பேக்கப் பண்ணணும். அதே மாதிரி ஸ்டோரேஜுக்கு அலோவ் பண்ணணும். இதெல்லாமே அதிலே ஃபர்தராக வந்து ஒவ்வொரு டீட்டெயில்ஸாக கொடுப்பாங்க. நீங்கள் அதில் உள்ள இன்ஸ்ட்ரக்ஷனை பார்த்து டேரெக்டாக மொபைலில் பண்ணுற மாதிரி இருக்கும். பண்ணீங்க அப்படின்னாலே போதும், தட்ஸ் ஆல். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபைல்ஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஒரு மொபைல்லேருந்து டேரெக்டாக இன்னொரு மொபைலுக்கு. உங்களோட டேட்டாஸ் பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுடைய சிஸ்டமில் வந்து சேவ் ஆகாது. டேரெக்டாக அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த சாஃப்ட்வேர் ஜஸ்ட் மிடில் இருக்குது. இங்கே உள்ள ஃபைல்ஸை அப்படியே எடுத்து உங்களுக்கு இந்த மொபைலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்குது. ஸோ ஒன்று சார் நிறுவனத்தை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ரொம்பவே ஒரு செக்யூரான நிறுவனம் அப்படின்னு சொல்லலாம். வீடியோ எடிட்டிங், இந்த மாதிரி டேட்டாஸை வந்து ரிகவரி பண்ணுறது, டாக்டர் ஃபோன், இந்த மாதிரி நிறைய சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா அவங்க கண்ட்ரோலில் தான் அவங்க மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அவங்களுடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு சொல்லலாம். சேம் இந்த சாஃப்ட்வேர் அவங்க நிறுவனத்துடைய சாஃப்ட்வேர் தான். அதனால் நீங்கள் வந்து நம்பி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு மொபைல் வச்சுருக்கீங்க, ஆண்ட்ராய்டு மொபைல், ஐஃபோன் எது வச்சுருந்தாலும் இங்கே உள்ள வாட்ஸ்அப் டேட்டாஸை அப்படியே இங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இனி கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி பண்ணிக்க முடியும்.
முடியும். பட் என்ன அப்படின்னா நீங்கள் ஃப்ரீ மெம்பர்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு டேட்டாஸ் தான் உங்களுக்கு வந்து பேக்கப் கிடைக்கும் ஒரு மொபைல் இன்னொரு மொபைலுக்கு. நீங்கள் வந்து பெய்டு மெம்பர்ஷிப்பாக இருந்தால் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா ஒரு மொபைலில் உள்ள வாட்ஸ்அப்பில் உள்ள மொத்த டேட்டாஸையும் இன்னொரு மொபைலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஃப்ரீ வெர்ஷனுக்கும் பெய்டு வெர்ஷனுக்கும் ரெண்டும் தான் டிஃபரெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வேறு ஆப்ஷனே இல்லை. ஆண்ட்ராய்டு மொபைல்லேருந்து ஐஃபோன் மாறுவாங்க, ஐஃபோன்லேருந்து ஆண்ட்ராய்டு மாறுவாங்க. அப்போ அந்த வாட்ஸ்அப்பில் உள்ள டேட்டாஸ் எல்லாம் அவங்களுக்கு அவ்வளோ மஸ்ட்டாக தேவைப்படும். பட் இந்த ப்ரொசீஜரை பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்து டேட்டாஸ் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். வெப்சைட் லிங்க் எல்லாமே வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம தமிழ் டெக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் பட்டன் ஆல் பட்டன் எல்லாமே கிளிக் பண்ணிக்கங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வேறு லெவல் வீடியோஸ் சந்திப்போம். பை பாய்.